ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இருக்கிறது ஃப்ராங்க்லின் தம்பியோட கடை தான். இதில் தான் அஜினு எப்போவுமே இருக்கிறது. அந்த கடை தான் வலது பக்கத்தில் வரிசையில் இருக்கும். பாருங்கள், நிறைய மீன் வச்சுருக்காங்க. நல்ல பாறை மீன், இறால், கனவா, நெத்தலி, சாலை, அயலை, கண்ணங்குழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க. நண்டுமே 2 சைஸில் இருக்குது. கல் நண்டும் இருக்குது, சாதா நண்டும் இருக்குது. கண்ணங்குழி சாலை மீன் இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருந்ததுனால எல்லோரும் எண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களுமே அயலை, சாலை, கண்ணங்குழி சாலைன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. நெத்தலி மீனுமே இருக்குது. நெத்தலி ஆனால் இப்போ எல்லார்ட்டையும் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. அந்த பெரிய சைஸு நெத்தலி இப்போ வரவே இல்லை. சீசனு என்னமோ எல்லாமே சின்னதாக தான் இருக்குது பார்த்துடுங்க. இது அம்பிகா அம்மாக்கா பக்கத்தில் இருக்கிற இந்த சைடு இருக்கிற அருள மாமா அவங்களுமே இந்த உருண்டை கண்ணங்குழி சாலையும் வச்சுருக்காங்க. இறால், அப்புறமா சூரை மீன் வச்சுருக்காங்க. இந்த கண்ணங்குழி சாலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சத்தை உள்ள கண்ணங்குழி சாலையாக இருக்கும். இவங்களும் எப்போவுமே வலது சைடில் இருக்கிற ஒரே இடத்துல தான் இருந்துகிட்ருப்பாங்க. நீங்களும் போனீங்கன்னா இவங்கள்ட்ட பார்த்து வாங்கலாம். அடுத்தால நம்ம மரிய செல்வி அம்மா துண்டு மீனுக்கு குயின், வஞ்சிர மீனுக்கு குயின்னு தான் சொல்லணும். பாருங்கள், சூப்பராக வஞ்சிர மீன் வெட்டி வச்சுருக்காங்க. ஒரு பாதியை ஒருத்தங்க வாங்கிட்டு போயிட்டு செல்வண்ணா கடையில் தான் வெட்டி வாங்கினாங்க. ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்ன ஸ்லைஸஸ் ஆட்டு. இப்போ ஒரு பெரிய குருவடை மீனுக்கு முள்ளந்தலையும் ஒருத்தங்களுக்கு விற்றாச்சு, அதை கொடுக்குறாங்க. இது குருவடை மீனுக்கு முள்ளத்தலை இல்லை, மீனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கு பாலை மஞ்சேன்னு இருக்கும், ஆரஞ்சு கலரில் பெருசாக கிடக்கும் பார்த்துடுங்க. அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை தோலை பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். ஒரு பெரிய பிக் ஷாப்பரில் போட்டு கொடுக்காங்க. சூப்பரான ஒரு முள்ளந்தலையும் பெருசில் உள்ளதாக நல்லா தான் இருக்கும் பார்த்துடுங்க. நல்ல மாங்காய், பச்சை மிளகெல்லாம் போட்டு கிழங்கு மீன் கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. எப்பவும் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு மாங்காயெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த தம்பி வச்சிருக்கிற இந்த கட்டா மீன் 5 100 ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் 4 தான் வச்சுருக்காங்க. 1 கூட எக்ஸ்ட்ரா வச்சு தருவாங்களாம். இந்த கட்டா மீனோட ஒரு பிரச்சனை என்னென்னா, தோல் உரித்து தான் நம்ம குழம்பு வைக்கணும். அங்கே வெட்டுறவங்களே இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தாலுமே தோல் உரித்து தந்துடுவாங்க. இல்லை நம்மளே இந்த சின்ன மீன்கள்லாம் உரிச்சிடலாம். அதனால அது கொஞ்சம் விலை குறை தான். 5 100 ரூபாய்க்கு தரேனாரு. 4 எடுத்து வச்சுருக்காரு. இந்த அம்மாவுமே அயலை, கண்ணங்குழி சாலை, வெள்ளை மீன் அப்படின்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. என்றைக்கும் வெள்ளை மீன் கிடைக்கும் இவங்களுக்கு. மரத்து மீன், அந்த கரம்படி மீன் எல்லாம் சொல்லணும் இல்லை, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. இவங்களும் என்றைக்குமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வச்சுருப்பாங்க. சில நேரம் கலவா மீனெல்லாம் உயிரோடு கொண்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். கிளாத்தி மீன் இருக்குது. கிளாத்தி, பெரிய கிளாத்தி, சின்ன கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. புளி மீனும் வச்சுருக்காங்க. புளி மீன் எல்லாமே வாய் திறந்துட்டு, இந்த கிளி வாய் திறந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி வாய் திறந்து வச்சுட்டே உட்காந்துருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ஆனால் இந்த அழுகுன மீனை கண்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும். தோல் எல்லாம் ஒரு மாதிரி வடிஞ்சிக்கிட்டு ஒரு சைஸாக இருக்கும். மற்ற மாதிரி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இவங்க இறால் வச்சுருக்காங்க. அனிட்டா எப்பவும் போல் சிப்பி மீன் தான். இன்னும் அவளுக்கு சிப்பி கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. சிப்பி வாங்கணும்னு உள்ளவங்க வந்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் இன்னுமே வாங்கலாம். ஆனால் 100 சிப்பி 250 ரூபா, 300 ரூபா, கூடுதலாக 300 ரூபா வச்சு தான் விற்கிறாங்க. இவங்க கலவா மீன் வச்சுருக்காங்க. மழுமை மீன் வச்சுருக்காங்க. வெள்ளை மீன் இருக்குது. மழுமன் தான் இந்த சுவச்சுவன்னு இருக்கிற மீன். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்க மீன் பார்த்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மலர் மாரி சிப்பியை விட்டுட்டு இன்றைக்கி சூரை மீன் கொண்டாந்து வச்சிட்ருக்குது. சூரை மீனுமே நல்லா தான் இருக்குது பார்த்துடுங்க. பார்த்து விலை பேசி வாங்கலாம். அந்த சைடில் 1 2 பேர் ஃபுல்லாக சூரை மீன் தான் வச்சிட்ருக்காங்க. 3 அணை எடுத்து வச்சுருக்கு, 2 அணை எடுத்து வச்சுருக்கு. சைஸ் கண்டது போல எல்லாம் இருக்குது. இந்த 3 மீனுமே 200 ரூபான்னு தான் கொடுத்தாங்க. இந்த 3 சூரை மீனும் 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இவங்க 2 அண்ணா 200, 250 எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த
இந்த பக்கம் இருக்கவங்க நல்ல அயலை விலை மீனெல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் பெரிய சைஸ் அயலை வச்சுருந்து அயலை எல்லாம் துடிச்சு இருக்குன்னு சொல்லுவேன் இல்லை, அது போல் தான் இருந்து அயலை மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து பார்த்துருங்க. இன்னும் 2 சீலா மீன் இருக்குது. சீலாவுமே சரி பெரிய சைஸ் உள்ள சீலா மீனாக இருக்குது. சூரை மீன் நிறைய பேர் வச்சுருந்து பெரிய சைஸு சின்ன சைஸு அப்படி எல்லாமே இருக்குது. சின்ன சைஸு ரொம்ப குட்டியோண்டு உள்ளது தான் இருந்துச்சு. 4, 5, 100 ரூபா கொடுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி மற்ற பெரிய சைஸ் ஒவ்வொன்றும் விலை கண்டது போல் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஆனால் அந்த கண்ணாங்குழி சாலையும் அயலை மீனையும் அடிச்சுக்க ஒன்றும் இல்லைங்க. எல்லாருக்கிட்ட போனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பரான மீனாக இருக்குது. இவங்கள்ட்ட கனவா, இறால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போனால் பார்த்து பேசி வாங்கலாம். இது டெல்ஜினோட கடை. ஊசி கனவா தான் வச்சுருக்காங்க. இந்த கடையெல்லாம் பின்னாடி சைடு வரிசையில் இருக்கான் பார்த்துடுங்க. நம்ம வந்தோடனே பார்த்து விலை பேசி வாங்கலாம். வந்த உடனே ஒரு சுற்றணும். வலது வரிசையிலேருந்து இடது சைடெல்லாம் போய் ஒரு மிடில் வரிசையெல்லாம் வந்துட்டோன்னா நமக்கு என்ன மீன் வாங்கணும், என்ன விலைன்னு ஒரு உத்தேசம், ஒரு ஐடியா எல்லாம் கிடச்சிடும். அதுக்கு பிறகு நமக்கு என்ன தேவையோ, நம்ம பைசாய் தக்கனே என்ன மீன் இருக்குதோ அப்படி இல்லை, எது நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் நமக்கு கண் பார்வைக்கு வந்துடும் பார்த்துடுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு 2 மீனை சூஸ் பண்ணணும். கறி வச்ச ஒன்று, பொரிச்ச ஒன்று, அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். இல்லாட்டா ஐயோ இந்த பக்கம் நல்ல மீன் இருந்தே அந்த பக்கம் நல்ல மீன் இருந்தேன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே லாய்ச்சிடக்கூடாது. அதனால் முதலே ஒரு சுற்றுங்க, ஒரு டைம் பாஸ் தான் சரி. ஆனாலும் என்ன நல்ல மீன் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் இருக்குது. காலையில் ஒரு 11:30, 11 மணி, 10:30 மணிக்கெல்லாம் வந்தோன்னா எல்லா கடையும் ஒரு விதம் திறந்துடும். அதுக்கு பிறகு நமக்கு இஷ்டமானதை பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் பார்த்துடுங்க. அதனால நீங்கள் மண்டே மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா ஒரு தடவை வந்து பாருங்கள். மண்டே மார்க்கெட்டில் என்ன தான் மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வெயில் கூடுதல் பார்த்தீங்களா, ஒரு சைடு எல்லாம் வீடியோ எடுக்க நேரம் இந்த வெயிலுனால மறைஞ்சு தான் இருக்குது. ஆனாலும் இவங்க இந்த புளி மீன், துண்டு மீன், இது வலை மீனெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. புளி மீனெல்லாம் வாயை திறந்துட்டு தான் இருக்குது எப்போவும். அதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்துருங்க. வலை மீனுமே சூப்பரான வலை மீனாக இருக்குது. சின்ன சைஸு பெரிய சைஸு மீன் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. பார்த்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.